வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. வந்து சமைச்சு பாருங்கண்ணா. இன்னைக்கு நம்ம ஒரு மோர் குழம்பு பார்க்க போகிறோம். சுவையான மோர் குழம்பு. இதில் வந்து நான் இன்னைக்கு சவ் சவ் போட்டிருக்கேங்க. நீங்கள் வந்து இதில் என்ன வேணால் போடலாம். லைக் பூஷ்ணிக்காய், சவ் சவ், இல்லை ஒன்றுமே இல்லாமல் கூட வெறும் பிளெயினாக கூட வெங்காயம் போட்டு செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகா, வெங்காயம், மெயின் இன்க்ரீடியன்ட் நான் வந்து சவ் சவ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சீக்கிரமே சமைச்சிடலாம். ஒரு வானலியை ஹீட் பண்ணுங்கள், எண்ணெயை ஊற்றுங்க, பச்சை மிளகா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் அதை வேக வைக்கிறதுக்காக பச்சை மிளகாயை போட்டிருக்கேன். வெங்காயத்தை இப்போ போட்டுட்ருக்கேன். அது கூடவே நம்ம சவ் சவ்வையும் சேர்த்து தள்ளி விட்டுருங்க. பார்த்தீங்களா, சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. அந்த தண்ணியிலேயே அது நல்லா வெந்துடும். தனியாக குக்கரில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சவ் சவ் சீக்கிரமாகவே வெந்துடும். இல்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தனியாக கூட வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் தப்பு இல்லை, அப்படியும் செய்யலாம். அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அந்த வேக வச்ச கலவையை அதில் போட்டுருங்க. இப்போ நான் இதிலே வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ மூடி போட்டு அடித்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இது வெந்துடும். எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கணுன்னா ஒரு ஃபோர்க்கு இல்லை ஒரு கத்தி எடுத்து விட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அது வேகிற டைமில் நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் அரிசி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா சீட்ஸ், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து ஜீரகம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன், பச்சை மிளகா, தேங்காய், இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். ஆனால் ஊற வச்சது வந்து இதெல்லாம் வந்து ஊற வச்சுருக்கோம். நம்ம இப்போ தண்ணியில் போட்டு ஒரு பவுலில் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். முழு தேங்காய் இருந்தாலும் ஓகே, அதை கீத்து போட்டாலும் ஓகே, இல்லை துருவினது இருந்தாலும் ஓகே, இல்லை பவுடர் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருந்தாலும் எது வேணால் போடலாம். ஸோ இப்போ இதில் அரிசி எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்ருக்கேன். ஸோ இதுதான் அந்த பேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சிட்டு இப்போ இதுலேயே வந்து நம்ம தயிர், என்கிட்ட கட்டி தயிர் இருக்குது. ஸோ அதனால் நான் அதுலேயே போட்டு பல்ஸ் பண்ணி அதை பீட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ அந்த டைமில் நம்ம இங்கே வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அந்த சவ் சவ் மிக்ஸ் கூட சேர்த்து போகிறோம். ஸோ இதை போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையான உப்போ அவ்வளோ சேர்த்துக்கோங்க, அந்தந்த குவான்டிட்டியை பொறுத்தது. ஸோ இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சைடில். ஸோ இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட், அதாவது தயிர், மோராக்கினது, அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அரிசி, பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் ஜீரகம் எல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சி வச்ச கலவையை வந்து இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்ருக்கு. ஸோ அந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ சைடில் ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அது சூடான உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான கடுகு போட்டுட்டு ஒரு 1 to 2 ஸ்பூன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் ஜீரகத்தை இது பொரிஞ்சு வரும்போது ஜீரகத்தை ஆட் பண்ணுங்கள். ஜீரகம் வந்து கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. அப்போ அந்த வாசம் நல்லா வரும். அதோட அரோமாவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கும். அது இது பண்ணிட்டு அது தாளிச்சிட்ருக்கும்போது நம்ம வந்து வேணும்னா, உங்களுக்கு இஷ்டம்னா, அந்த ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதை வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட கட்டி தான் இருக்குன்னா பெருங்காய கட்டி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கோங்க. இல்லை தேவையில்லைன்னா அதுவும் ஒமிட் பண்ணிடலாம், ஒன்றும் தேவையில்லை. ஸோ இது இப்போ நல்லா முறிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து எங்கே சேர்த்த போகிறோம், நம்மளோட மோர் குழம்புல, சவ் சவ் மோர் குழம்புல அதை வந்து சேர்த்து போகிறோம். தாளிச்சது பார்த்திங்களா, சூப்பராக வந்துருச்சு. ஸோ இதில் வந்து இப்போ அதை வந்து நல்லா கொதி வந்துருச்சு. ரொம்ப இது கொதி வரக்கூடாது, ஓரளவுக்கு வந்துருச்சுனாலே போதும். ஏன்னா மோர் அப்புறம் பிரிஞ்சு வந்துடும். பார்த்தீங்கன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ டெக்கரேஷனுக்கு, இல்லை ஸ்மெல்லுக்கு, இல்லை ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது கொத்தமல்லி இலை, அது போடுங்க. பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக பச்சையாக சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடலாம். என்கிட்ட இப்போ கருவேப்பிலை இல்லைங்க. ஸோ அதனால் நான் கொத்தமல்லி இலை மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா கிளறி விட்டு சூடாக சாப்பாடோடு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பாய்.